ஈஸ்வரனே இறையோனே பரிசோதனை செய்ததென்ன பாரதிய என்ற குற்றம் அறியாமல் செய்த குற்றம் அறியாமல் பொறுத்த வேண்டும் பார்வதியானவள் தன்னுடைய முந்தானையில இருந்த சிமிழை எடுக்கிறா சிமிழை திறந்து பார்க்கிறா. எடுக்கும் போது மனசுல நினைக்கிறா, என்ன நினைக்கிறா? நாம அடைச்சி வச்சிருந்த 2 எறும்பும் செத்து வயிறு ஊதி போய் இருக்கும். கடவுள் முன்னால சிமிழை காட்டணும். இந்த வாரம் அளந்தேன்னு சொல்றீர அளப்ப பாருன்னு நம்ம இப்ப காட்டணும் அப்படின்னு சிமிழை எடுக்கிறா. சிமிழை திறந்து சிவகாமி பார்க்கிற போது அந்த சின்னஞ்சிறும்பு சிற்றெரும்பு 2 எப்படி ஐயா இருக்கு? சிவனார் பகவானுடைய அருளால ஆஹா 2 திரையரசியை கவிக்கொண்டு எறும்பு சுற்றி சுற்றி வருகின்றது. சரியா போச்சு. பார்த்தாய் பார்வதியானவள் என்னையா ஆண்டவன் படியளந்தேன்னு சொன்னாரு, நாம இல்லைன்னு சொன்னோமே. நாம இல்லைன்னு சொல்லி கடவுளை சந்தேகப்பட்டோமே. எப்படி முந்தானைய உதைச்சாரு, எப்படி சிமிழை திறந்தாரு, இதுக்கு எப்படி படி அளந்தாரு? 8 நாளா நம்மளும் கட்டுன சேலையா அவுக்காமதான உடம்புல சுத்தி வச்சிருந்தோம். ஆமா, நம்ம அவுத்து இருந்தாலும் கூட சிமிழை எங்கிட்ட அதுலயும் எடுத்து வச்சிருப்போம். அவர் எடுத்திருப்பாரு, திறந்திருப்பாரு, அதுக்கு வாய்க்கு அரிசி அள்ளி போட்டுப்பாருன்னு நினைக்கலாம். ஆனா அவர்கிட்ட வரவும் இல்ல, முன்னாடி எடுக்கவும் இல்ல, அவுக்கவும் இல்ல. எப்படி இதுக்கு ஏற போட்டிருப்பாரு என்று சிவகாமி சுந்தரி மனதிலே நினைக்கும் போது நினைக்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபராசக்தி இடத்திலே சொன்னார். என்னையா சொல்லுகிறார்? பெண்ணை பார்வதி, என்ன சாமி அறைக்குள்ள இருந்திட்டாலோ அறைக்குள்ள இருந்திட்டாலோ அம்மா இருந்திட்டாலோ மாயம் இல்லை பரிசோதிக்க வேண்டாம் அம்மா என்று சிவபெருமான் சொன்ன போய் ஆதிசக்தி பரவியா பக்கம் வந்து அம்பிகை பரவியா சுத்தி வந்து சுத்தி வந்து சுத்தி வந்து பகவானை பரமசிவா பெண்ணை பாரதிய மன்னித்தேன் பாரதிய மனக்குழப்பம் உனக்கு வேண்டாம் என்று ஈஸ்வரனும் ஈஸ்வரியால் நிலவடி ஈஸ்வரன் சொன்ன போதே சொன்ன போது ஈஸ்வரன் சொன்ன போது ஈஸ்வரி அது சொல்வாய் அம்மா ஈஸ்வரி அது சொல்வாய்
ஆமா ஆமையா. அம்பிகை பராசக்தி பார்வதியானவள் என்னையா பண்ணுகிறாள்? தெரியாமல் செய்த குற்றத்தை சிவனார் பகவான் நீங்கள் தான் பொறுக்கணும். அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா நீங்க தான் ஐயா பொறுக்க வேண்டும். உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலந்த விவரம். ஆமா ஆமா சாமி. உமையவள் பார்வதி இன்று நான் தெரிந்து கொண்டேன். இப்பந்தான் உங்களுடைய பெருமையை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஆகையால் ஆண்டவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய இறைவா. மன்னித்தேன்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க ஐயா. பார்வதி என்னங்க இன்றைய தினத்திலே இருந்து என்னுடைய படையெடுப்பின் மீது இன்னும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இனிமேல் எள்ளளவு உங்களை பத்தி சந்தேகமே பட வேண்டாம் ஐயா. மன்னித்தேன் பார்வதி. சரி ஐயா. இந்த அன்னை தினம் முடிந்து ஆகா மறுநாளைய தினத்தில் ஆண்டவனாகப்பட்ட பகவான் என்னையா பண்ணுகிறா? உலக மக்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று ஆமா வேண்டும் என்று ஆண்டவன் கைலாச மலையில் இருந்து புறப்பட்டார் அல்லவா? ஆமா தினையை எடுத்துக்கொண்டு இறைவன் புறப்படுகிறார் அல்லவா? அந்த நேரத்திலே யார் வருகிறார் தெரியுமா? யார் அங்கே வருகிறார்? அங்கே ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாசே ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்தில் பகவனுடைய முன்னான அம்பிக பார்வதியா பகவனுடைய பக்கம் வந்து பார்வதி வழிமறிக்கா ஈஸ்வருடைய முன்னால் வந்து ஈஸ்வரிய வழிமறிக்கா ஆண்டவனாய் எடமதிய அம்பிக பார்வதியா ஈஸ்வரனே இறைவனே பொன்னுவள்ளி கையை வைத்து பையக்க சென்ற பின்பு ஆதிசக்தி பார்வதி நானும் பொன்னுவள்ளி கைலாசத்தில் தனிமையாக இருக்கிறேன் ஆண்டவனே பகவானே காரணத்தா காரணத்தா ஆண்டவனே பகவானே பொன்னுவள்ளி கைலாசத்தில் பார்வதியாயது சொல்வார். ஆடல் வழியாக புறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது அம்பிகை பார்வதி பகவான் முன்னாலே வந்து ஆண்டவரே பகவானே உலக மக்களுக்கெல்லாம் வழியாக்க போறேன் நீங்க போயிருந்தீங்க. கைலாசத்துல நாமத்தில் அண்ணன் தண்ணியாக உட்கார்ந்திருக்கேன். ஆமா ஆகையால ஆண்டவர் எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்னப்பா வேண்டும்? பார்வதி நீங்க எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா? ஈஸ்வரி இறைவனே. ஆமா இது ஈஸ்வரி எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? நீங்கள் இல்லாத கைலாசத்துல நான் தன்னந்தனியாக இருக்கின்ற காரணத்தால பார்வதி நான் தேவரை நீங்கள் கொடுக்க வேண்டும். என்னமா வேண்டும்? பார்வதி பகவானிடத்தில் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே அமரத்தும் சங்கரன் இறைவனே அமரத்தும் சங்கரன் ஜீவனையான எனக்கே ஒரு குழந்தை சொல்லி பார்வதியா பகவானிடம் கேட்கும் போது அந்த வாஜக்காரன் கேட்டு அந்த வாஜக்காரன் கேட்டு ஆண்டவன் சொல்வா
அம்பிகை பராசக்தி பார்வதி என்னையா பண்ணுகிறாள்? ஆண்டவருடைய பக்கத்திலே வந்து ஆமா, கடவுளுடைய பக்கத்திலே வந்து கொஞ்சம் நிப்பாட்டுங்க. என்ன ஈஸ்வரனே, பார்வதி என்னம்மா? உலக மக்களுக்கெல்லாம் வழியிழக்கப்போறேன் போறேன்னு போயிருங்க. ஆமா ஆமா, நான் மட்டும் தன்னம் தனியாக இருக்கின்றேன் கைலாசத்தில். சரி அதையால எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? உனக்கு என்னம்மா வேணும்? கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை வேணும். அடுத்து மடியில் வைத்து விளையாட மகள் வேணும். அப்புறம் அது எனக்கு எப்படி பிள்ளை வேணும் தெரியுமா? உனக்கு பிள்ளை தானே வேணும்? ஆமா, நான் கொடுக்கிறேன். அது எப்படி பிள்ளையாக இருக்க வேண்டும் தெரியுமா? உனக்கு எப்படி அம்மா பிள்ளை வேணும்? எந்த ஆதிபராய சக்தி என்ன கேட்டா தெரியுமா? என்னையா கேட்கிறா? மஞ்சள் இல்லாத மழை குழந்தை எனக்கு வேணும். ஆமா, கணவன் இல்லாத கை குழந்தை எனக்கு வேணும். புருஷன் இல்லாத புத்திரன் எனக்கு வேணும். பார்வதி, என்ன நீ பிள்ளை கேட்கிற, அதுல ஒண்ணும் தவறு இல்ல. சரி, ஆனா ஒரு நிபந்தனை சொல்ற பாத்தியா? என்ன நிபந்தனை சொன்னேன்? கணவன் இல்லாம யாருக்கும் கை குழந்தை கொடுத்திருக்கிறேனா? அப்படியா? இல்ல புருஷன் இல்லாம யாருக்கும் புத்திர வாக்கியம் கொடுத்திருக்கிறேனா? கிடையாது. மனவாளை இல்லாம யாருக்கும் மைந்தன் வரம் கொடுத்திருக்கிறேனா? இல்லங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இல்ல? என்ன அப்படி ஒரு பிள்ளை வேணும்னு கேட்க? ஆண்டவனே பகவானே, என்ன பார்வதி? மன்னன் இல்லாத மணிக்குழந்தை யாருக்கும் புகுந்தறிய கொடுக்காம போங்க. சரி புருஷன் இல்லாத புத்திரனிங்க கொடுக்காம போங்க. சரி நமக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கீங்க. நமக்கு ஏற்கனவே 2 பையங்க இருக்காங்கல்ல. விநாயகனும் இருக்கான், முருகனும் இருக்கான்னு சொல்றீங்க. ஆன மாதிரி ஒரு பையன் இருக்கான். சரி, மூத்த மகன் கணபதி. சரி, அழகா ஒரு பையன் இருக்கான். இளைய மகன் சுப்பிரமணியன். ஆமா, இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? 2 குழந்தைகள் இருந்து கைலாசத்திற்கு பிரயோஜனம் இல்லையே. அதான 2 பிள்ளை இருக்குன்னு தான் பேரு. ஏவன வேலை பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளை கூட என் கிட்டத்துல இல்லையே. மூத்த பிள்ளை விநாயகன் தாயை போல குணமுள்ள பெண்கள் என்று சொல்லி, ஆமா, முச்சந்தி குணத்தங்கரன்னு சொல்லி, ஆமையா, அந்த விநாயகர் பெருமான் போய் உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா, தண்ணிக்கிற ஓரத்துல எல்லாம் போய் உட்கார்ந்துக்கிட்டான் தலைமவன். இளைய மகன் முருகன் குந்திருக்கும் இடமெல்லாம் கோடையத்தோர் வழிபடுகிறேன்னு சொல்லி என்று சொல்லி 6 படை வீடு அமைத்து வள்ளி தேவையாரை மனமுடித்து 2 பெண்களை மனம் முடித்து வண்ணமயில் வாகனத்துல சுத்தி வாரான் முருகன். அதான கேட்டேன். திருச்செந்தூர் போறான், பழனி போறான், திருத்தணி போறான், பழமுதிரி சோழ போறான், திருப்பரங்குன்றம் போறான். ஆமா, சமயத்துல வெண்ணிமலைக்கு வந்துடுறான். இப்படி முருகன் போய்கிட்டு இருக்கான். ஆமா, ஆகையால கைலாசத்தை ஆழ்வதற்கு எனக்கு குழந்தை, மன்னன் இல்லாத குழந்தை 8 நாளைக்குள்ள வேணும். 8 நாளைக்குள்ள எனக்கு குழந்தை தரணும் ஐயா. பார்த்தார் பரமசிவம். என்னையா பண்ணுகிறார்? பார்வதி மன்னன் இல்லாத மணி குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன். ஆமா, 8 நாளைக்குள்ள நீ குழந்தை கேட்கிறீங்க. கேட்கிறேன். அப்படி நீ கேட்டபடிக்கு ஒருவேளை நான் குழந்தை வர உனக்கு கொடுத்தா, சரி, அந்த பிள்ளை என்ன செய்வான் தெரியுமா? அவ என்ன பண்ணுவா ஐயா? ஐயா நம்புவானே, ஐயா நம்புவானே, அவன் போவானே, ஆதரவு நிற்பானே, கைலாசத்தில் இருக்க மாட்டான், கருதி செல்வாய். இருக்க மாட்டேன் பிள்ளையாக அந்த பிள்ளை காரணத்தா மணி குழந்தை, மண்ணிலோ மணி குழந்தை, Oh
பார்வதியாயாது சொல்வார் ஈஸ்வரன் எறையோம் சங்கரனே மணிக்குழந்த ஆழ்ந்த கையை விட்டு போயிட்டாலும் பார்வதி என்ன பண்ணுகிறாள்? ஆண்டவா என்னம்மா? மண்டலில் படிக்கிறது மதியானம் போனாலும் பரவாயில்லை. புருஷன் இல்லாத பாலகன் பூமிக்கு பூலோகம் போயிட்டாலும் பரவாயில்ல. அடுத்தவருக்கு பிள்ளையாக போனாலும் எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு மண்டலிலாக குழந்தை வேணும் 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 என்று பார்வதியானவள். ஆமா என்ன சொன்ன என்று பார்வதியானவள் பார்வதி ஆண்டவரிடத்தில் வந்து மண்ணில்லாதவனை குழந்தை வீண் பிடிவாரம் கொண்டு கேட்டா. உடனே பார்த்தா சிவபெருமா. ஆமாமா பார்வதி அம்மா அப்படி உனக்கு மண்ணில்லாத மடிக்குழந்தை வேண்டும் என்று சொன்னா உனக்கு புள்ள வேணும்னா பார்வதி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உமையுடைய பார்வதி. ஆமா என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி? அம்மா வெள்ளி நல்ல கிழமையில பார்வதி ஆதி வேண்டி கைகாசை அப்போது சேடைகளை அருகாமல் தங்கையம்மா சேடைகளை தங்கையம்மா கிழமையில கருத்தறில குளத்தில் சீக்கிரமாய் ஆய்வழி கைகாசத்தில் ஆயிரம் மண்டலத்தில் தோழருக்கு அம்மா சக்தி பார்வதி பிரம்மா சுற்றி வண்டி வண்டி ஓட்டி முத்தானைய கை வெட்டி கண்ணையும் மூடிக்கொண்டு மதிரங்கி அடுத்தவன் செய்தானா கண்ட வந்திருவேன் கை குழந்தை கண்டிப்பா கொண்டிரு புத்தி வந்த புகழுடனே உனக்கு தாரு மண்ணில் மாட்டி குழந்தை மாயசக்தி உனக்கு தாரு சிவபெருமா பார்வதியா பகவனுடைய பார்வதியா யாரு சொல்ல
அம்பிகை பார்வதியானவர்களிடத்தில் வந்தேன். வந்து ஆண்டவன் சொல்கின்றார் பார்வதி, என்னங்க என்னங்க மன்னன் இல்லாத குழந்தை உனக்கு நான் தருவதாக முடிவு பண்ணிட்டேன். ரைட்டு என்னைக்கு தருவீங்க? ஒரு நேரம் நான் முடிவு எடுத்துட்டோம்னா பிறகு நானே அந்த முடிவை மாற்ற மாட்டேன். ஆமா, அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதெல்லாம் இவ்வளவு நாள் வரை உங்க கூட இருந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டீங்க, இது கூட தெரியாமலா இருப்பேன். ஆமா ஆண்டவா, என்ன அப்படி என்றால் எனக்கு மன்னன் இல்லாத குழந்தையை எப்ப கொடுக்க போறீங்க? ஆமா, எப்போது கொடுப்பீங்கள் ஐயா? பார்வதி, என்னங்க அதற்குரிய நேரம் காலம் என்ன வந்தாச்சு. சரி இது என்ன செய்வீங்க தெரியுமா? நான் என்னங்க பண்ணணும்? வெள்ளிக்கிழமையில சரி பிரம்ம முகூர்த்தத்தில ஆஹா அதிகாலையிலே எழுந்து ஆமா எழுந்தரித்து தெப்ப குளத்திலே தீர்த்தமாடி ஆமா நீராடி ஈர துதிரோடு ஆமா ஆயிரங்கால் மண்டபத்திலே வந்து 32ஆம் தூணில ஆமா எண்ணெயும் இருக்காது, திரியும் இருக்காது. அது என்ன விளக்கு? அதுதான் அதிசய விளக்கு. எண்ணெயும் இல்லாம திரியும் இல்லாம எந்த விளக்குங்க எரியும்? அந்த விளக்கு சுடர் விட்டு எரியும். எண்ணெய் இருந்தாலுமே சில விளக்குகள் மினுக்கு தான் எரியுது, பவரா எரிய மாட்டோமுக்கு. அதுதான் அதிசய விளக்கு. அப்படியா? அந்த விளக்கின் பக்கத்தில் வந்து வலதுபுறமாக ஆண்டவன் என்னை நினைத்து 3 நேரம் சுற்றி வந்து அந்த விளக்கை சுத்தி வரணும். ஆமா, சுத்தி வரேன். அந்த பூனை சுற்றி வந்து முட்டாங்கால் மண்டி போட்டு உன்னுடைய முந்தானையை ஏந்தி பிடிக்கணும். ஆமா, கண்கள் 2ஐயும் மூடணும். முந்தானையை ஏந்தும் போது ஆமையா கண்ணை விழிச்சிருக்க கூடாது. சரி, கண்ணை மூடி ஆமா கரைக்கின்ற பகவானை நினைத்து கடும் தபசு செய்தாயானா? ஆமா ஆமாம்மா. ஆண்டவன் வரவே மன்னன் இல்லாத குழந்தை தருவேன், நீ கேட்ட மாதிரி உனக்கு குழந்தையானதை தருவேன் என்று சொன்ன உடனே ஆமையா அம்பிகை பார்வதியானவரை பார்த்த என்ன பண்ணுகிறாள்? ஈஸ்வரனே, என்னம்மா நீங்கள் எனக்கு குழந்தை தருவதாக சொன்னதே எனக்கு சந்தோஷம். ஆமா, அதுவே எனக்கு அடக்க முடியாத சந்தோஷம். நீங்க சொன்னபடி உடனடியாக நான் தோறுகிறேன். இருக்கிறியா? ஆமா சொல்லு. சரி, எங்க பார்வதியானவரை பகவான் சொன்னபடி ஆமையா அவ எங்கே வருகிறார் தெரியுமா? மன்னனில்லாத குழந்தை வேண்டும் என்று ஆதிவரா சக்தி பார்வதியானவள். அந்த பார்வதியானவள் ஆதிவள்ளை கைலாசத்தில் அம்மையான பார்வதி அருளாளோட வார்த்தை கேட்டு மன்னனில்லா குழந்தை மகேஸ்வரி கொடுப்பார் என்று புருஷனில்லா பிள்ளையே நமக்கே புகழுடனே கேட்க வந்து நமக்கே புகழுடனே ஆதிசக்தி வாரா ஆயிரங்கால் மண்டலை வெட்டி எய்ய கண்டா 1000 விளக்கதிலும் 1000 துண்டரிலும் ஒவ்வொரு துண்டருக்கும் காந்த விளக்கு எய்ய கண்டா எண்ணெய் விளக்கு 1000 எண்ணெய் விளக்கு 1000 1000 தங்க விளக்கு 1000 சிவடிய கைலாசத்தில் ஒவ்வொரு துண்டருக்கும் காந்த விளக்கு எரியும் போது 32 தூணரிலே ஓடி வர பார்வதி அந்த
பிடித்தார் குழந்தை கிடைத்தறிந்து உடனே பார்வதி அவசரமாத்தான் பிடித்தார் ஆதிசக்தி பார்வதியா தான் பிடித்து அம்மையான பார்வதியா ஆதிவதி கைலாசத்தில் வரட்டி கொண்ட வாசனை அங்கே பாராட பார்வதி வாசல் வந்தி அம்பிகையா பார்வதியா அந்த குழந்தை வேணும் கருந்திருந்து அந்த மடிய திறந்து அந்த பார்க்கும் போது அந்த பிள்ளை யாரே தெரியலையா முந்தமான பார்வதி என்னையா பண்ணுகிறாள்? வெள்ளிக்கிழமையிலே விடியற்காலை வேளையிலே எழுந்து ஆமா பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்தரித்து செப்பக்குளத்திலே தீர்த்தமான ஈரத்துகளோடு ஆமா ஈரத்துகளோடு ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தோதலை வந்து முட்டாங்கால் மண்டி போட்டு முக்கணையை ஏந்தி ஆமா ஏந்தி கொண்டு முக்கண்ணன் பகவானை மனதிலே நினைத்து முந்தித்தவன் செய்கிறார். ஆஹா ஆஹா ஆண்டவனை சொல்றோமா என்ன பண்றார் ஐயா? சத்தியத்தை தெரியாமல் அசையாத மணிவிளக்கை அசைத்து விட்டார். ஆமா தூண்டாத மணிவிளக்கை தூண்டி வைத்தார் சிவபெருமான். பார்வை முந்தானையே முத்துப்போலே ஒன்று சுடர் விழுந்து விழுந்தது. ஆமா முழு 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 விழுந்தது. குழந்தை கிடைத்தது என்று கூட்டி பிடித்தார். ஆமா கூட்டி பிடித்தாள். அவசரமாக கூட்டி பிடித்து ஆஹா குழந்தை கொண்ட வாசலை வந்து திறந்து பார்க்கிறார். பார்க்கும் போது பிள்ளையாக தெரியவில்லை முண்டமாக வருகின்றது. ஆமா மதளையாக தெரியவில்லை மாமுண்டமாக தெரிகிறது. குழந்தையாக தெரியவில்லை குழந்தை கல்லா உருளுகின்றது. ஆமா கல்லு போல உருளுகிறது. பார்வதி என்ன என்ன பிள்ளைகளை கேட்டதற்கு ஆண்டவன் பகவான் இந்த பேமுண்டத்தை கொடுத்துட்டாரு. இந்த முண்டத்தை தந்திருக்காரு நமக்கு. கண்ணு காடு மூக்கு மொழி வாய் வயிறு எதுவுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையே. இத பிள்ளைன்னு யாரு சொல்லுவா? என்ற ஆண்டவர் இடத்திலே ஓடி வந்து அந்த முண்டத்தை கையில எடுத்து ஆதிவரா செஞ்சு என்ன சொல்றாரு தெரியுமா? அவ என்னையா சொல்லுகிறா? பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளுவோம். கொடுக்கலாம்
கொடுக்கலாமா கேட்டதற்கு புலவிக்கல்ல கொடுக்கலாமா மகனில் வருங்கதற்கு மரக்கட்டையை கொடுக்கலாமா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் காலும் இல்லை வாயும் இல்லை வயிறும் இல்லை சுகமாக இருப்பதே உள்ள குழந்தையே